ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் உங்கள் விஜயா. நாம் தமிழ் மொழி வரலாறு பார்த்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ இந்த லெசனோட நம்ம பாதி புக்கு பார்த்த மாதிரி தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க, சரிங்களா? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கம் மருவிய கால தமிழ். போன லெசன் ஒரே வீடியோவில் முடிஞ்ச மாதிரி இந்த லெசனும் ஒரே வீடியோவில் முடிஞ்சிடும். வினாக்கள் கம்மி தான். ஆனால் நீங்கள் அந்த எடுத்துக்காட்டுகளுக்காக பார்க்க வேண்டிய புத்தகங்களுடைய பக்கங்கள் கொஞ்சம் இருக்குது, சரிங்களா? அது ஒன்றும் இல்லை, அது எளிமையானது தான். அதிலிருந்து வினாக்கள் அவ்வளோவா கேட்கப்படலை. ஸோ நீங்கள் பயப்படாமல் தைரியமாக படிக்கலாம் இந்த லெசனை, ஓகேவா? சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு போன லெசனுக்கான பிடிஎஃப் கிடச்சிது அப்படின்னா எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான் எனக்கு வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதலாக இருக்கும், சரிங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டினியூ பண்ணலாம் வாங்க. பாருங்கள், பழந்தமிழின் இருபெரும் பிரிவுகள் எவை? முன் பழந்தமிழ், பின் பழந்தமிழ் அப்படின்னு 2 வகையாக பழந்தமிழை பிரிக்கிறோம், சரிங்களா? இந்த இதில் ஃபஸ்ட்டு ஒரு 5-6 கொஸ்டின்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம போன லெசனில் ஏற்கனவே பார்த்த கொஸ்டின்ஸ் தான், சரிங்களா? பாருங்கள், டேஸ் சங்ககால தமிழ் என்றும் டேஸ் சங்கம் மருவிய கால தமிழ் என்றும் வழங்குகிறோம். முன் பழந்தமிழை சங்ககால தமிழ் என்றும் பின் பழந்தமிழை சங்கம் மருவிய கால தமிழ் என்றும் வழங்குகின்றோம், சரிங்களா? அடுத்து, சங்ககால நூல்கள் எவை? 10 பாட்டும் 8 தொகையும். 10 பாட்டும் 8 தொகையும் மட்டும்தான் நம்ம சங்ககால நூல்கள்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்து தோன்றியது திருக்குறள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இது எல்லாமே சங்க மருவிய கால நூல்களில் வந்துடும், சரிங்களா? அடுத்து, சங்ககால இலக்கியங்களில் காலத்தால் பிந்தியவையாக கருதப்படுபவை எவை அப்படின்னா பரிபாடலும் கலித்தொகையும், சரிங்களா? இந்த சங்கம் மருவிய கால தமிழில் இது ஒன்று, அந்த ஒரு 4-5 பக்கத்துக்கு இதுதான் மெயின் பாயிண்ட்டாக இருக்குது. அதாவது பரிபாடலும் கலித்தொகையும் சங்ககால இலக்கியங்களில் காலத்தால் பிந்தியவையாக இருந்திருக்கு. அதை நிறைய அறிஞர்கள் உறுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இந்த லெசனில் இது ஒரு முக்கியமான கருத்தாக பதிவு செஞ்சுருக்காங்க, பரிபாடலும் கலித்தொகையும். அடுத்து, சங்ககால இலக்கியங்களில் பரிபாடலும் கலித்தொகையும் காலத்தால் பிந்தியவை என்ற கருத்தோடு தொடர்புடையவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஒரு 5 பேர் முக்கியமாக இதில் பேசப்படுறாங்க. தேப்போ மீனாட்சி சுந்தரனார், கமில் சுபலவுல், சேவை சண்முகம், மு அருணாச்சலம், பேராசிரியர் டாக்டர் ச அகத்தியலிங்கம். இந்த 5 பேர் முக்கியமாக இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க. பாருங்கள், சேவை சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சங்க இலக்கிய மொழி அமைப்பு என்ற கட்டுரையில் பரிபாடல் கலித்தொகை சங்க நூல்களாயினும் பல புதுமைகளை கொண்டு விளங்குகின்றது என்கிறார், சரிங்களா? அதோட என்ன சொல்ல வர்றாரு? அப்போ பரிபாடலும் கலித்தொகையும் சங்க நூல்களாகவே இருந்தாலும் அதில் பல புதுமைகள் இருக்குது. அப்போ புதுமைன்னு வரும்போது அது என்ன செஞ்சிடும், காலத்தால் கொஞ்சம் பிந்தியவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார், சரியா? என்ன கட்டுரையில் அப்படின்னா சங்க இலக்கிய மொழி அமைப்பு அப்படின்ற தன்னோட கட்டுரையில் சொல்லியிருக்கிறாரு. பேராசிரியர் டாக்டர் ச அகத்தியலிங்கம் என்ன சொல்கிறாரு? தமது சங்க தமிழ் என்ற நூலில், சரியாக பார்த்துக்கோங்க, அது கட்டுரை, இது நூல். தமது சங்கத்தமிழ் என்ற நூலில் பின் பழந்தமிழ் கூறுகள் பரிபாடலிலும் கலித்தொகையிலும் காணப்படுவதால் இவ்விரண்டு நூல்களையும் மொழியியல் அடிப்படையில் சங்க மருவிய கால நூல்களாக கருதுகின்றார், சரிங்களா? இவர் என்ன அடிப்படை சொல்கிறாரு? மொழியியல் அடிப்படையில் பரிபாடலையும் தொகையையும் சங்கம் மருவிய கால நூல்களாக சொல்கிறவர் யார் அப்படின்னு கூட கொஷின் கேட்கலாம். அப்போ யார்? ஆசிரியர் ச அகத்தியலிங்கம், டாக்டர் ச அகத்தியலிங்கம். கொஷின் எப்படி வேணாலும் மாற்றி அமையலாம். நீங்கள் அந்த கொஷினை புரிஞ்சுக்கிட்டு படிக்கும்போது தான் கொஷின் மாற்றி கேட்கப்பட்டாலும் உங்களால் விடையளிக்க முடியும், சரியா? அடுத்து பாருங்கள், சங்கம் மருவிய காலம் டேஸ் நூற்றாண்டாகும். சங்கம் மருவிய காலம் கிபி 3ஆம் நூற்றாண்டு, சரிங்களா? இப்போ கிபி 3ஆம் நூற்றாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சங்கம் மருவிய காலம் அப்படின்னு சொல்கிறோம்.
அடுத்து பாருங்க, சிலப்பதிகாரம் மணிமேகலை மொழியாலும் பொருளாலும் முறையாலும் சங்க சாயலை உடையவை என்றும் சங்க மொழி தடங்களே பதிந்து கிடக்கின்றன என்றும் கூறியவர் யாரு அப்படின்னா சுபமாணிக்கம். சிலப்பதிகாரம் மணிமேகலை பொருள் மொழி முறை இது எல்லாத்துலேயும் சங்க சாயல் தான் இருக்குது, சங்க மொழி தடங்கள் தான் இதில் அதிகமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? யார்? சுபமாணிக்கம். அடுத்து சீத்தலை சாத்தனார் தமிழில் மட்டுமின்றி டேஸ் டேஸ் போன்ற மொழிகளிலும் வல்லுனர். அவர் பாலி மொழியிலையும் சமஸ்கிருதத்திலையும் வல்லவராக இருந்திருக்கிறாரு. தமிழ் மட்டும் கிடையாது, அப்போ தமிழையும் சேர்த்துக்கணும். தமிழ், பாலி, சமஸ்கிருதம். சரிங்களா? அடுத்து பாருங்க, யார், யாண்டு, யானை ஆகிய சொற்கள் யகரமை கெட்டு ஆர், ஆண்டு, ஆணை, அதாவது அந்த யான் வந்திருக்கு இல்லையா முதல் எழுத்து, அது அதில் இருக்கக்கூடிய அந்த யகரமை கெட்டு ஆ உயிரெழுத்து இருக்கு இல்லையா, ஆ நெடில், அதுவாக மாறி வருது. அது என்ன வழக்கம் அப்படின்னு சொல்லி சோனா கந்தசாமி சொல்கிறாரு அப்படின்னா பின் பழந்தமிழ் வழக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ யான் இருக்கிறத நம்ம திருத்தி இப்போ பயன்படுத்தக்கூடிய முறையில் மாற்றி எழுதுகிறோம். அப்போ இப்போ இருக்கிற முறைப்படி மாற்றி எழுதுறது என்னது? பின் பழந்தமிழ் தானே அப்படின்னு சொல்லி கந்தசாமி சொல்கிறாரு. சோன கந்தசாமி. அதே மாதிரி தான் யாங்கு என்னும் சங்ககால சொல் சங்கம் அருவிய கால தமிழில் எப்படி சொல்கிறோம்? எங்கு என மாறி வருவதாக அவர் தான் சொல்கிறாரு. ஏன்னா அவருடைய கட்டுரை அடிப்படையில் தான் ஆய்வு செஞ்சுருக்கிறாரு. யார்? நம்ம சக்திவேல் ஐயா. சரிங்களா? அப்போ அவரை தான் நான் எடுத்துக்காட்ட முடியும். சோனா கந்தசாமி கூறுகின்றார். அடுத்து பாருங்க, சங்க தமிழில் காணப்படும் டேஸ் வடிவங்களை உடைய வினை விகுதிகள் சங்கம் மருவிய கால தமிழில் டேஸ் வடிவங்களை உடைய வினை விகுதியாக மாறுகின்றன. குரில் வடிவங்களை உடைய வினை விகுதிகள் எப்படி மாறுது? சங்கம் அருவிய கால தமிழில் நெடில் வடிவங்களை உடைய வினை விகுதிகளாக மாறுது. அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சங்க தமிழில் இருக்கிற வடிவம் சங்கம் அருவிய கால தமிழில் இருக்கக்கூடிய வடிவம் ரெண்டையுமே கொடுத்துருக்காங்க. என் அப்படிங்கிறது ஏன் மாறி இருக்கு, எம் அப்படிங்கிறது ஏம்னு மாறி இருக்கு, அன் அப்படிங்கிறது ஆன்னு மாறி இருக்கு, அல் அப்படிங்கிறது ஆள்னு மாறி இருக்கு, அர் அப்படின்னு இருக்கிறது ஆர்னு மாறி இருக்கு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஆங்கு ஈங்கு முதலிய சங்ககால சொற்கள் டேஸ் இலக்கியத்தில் அங்கு இங்கு என வருவதாக கூறுகின்றார். பார்த்தோம்ல, நெடில் வடிவம் இங்கே குரில் வடிவமாக மாறி இருக்கு. இந்த மாற்றம் எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்கான்? மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டேஸ் ஆண்பால் விகுதியாகவும் டேஸ் பெண்பால் விகுதியாகவும் டேஸ் பலர்பால் விகுதியாகவும் மணிமேகலையில் காணப்படுவதாக கந்தசாமி குறிப்பிடுகிறார். சரிங்களா? அதாவது மணிமேகலையில் ஆண்பால் விகுதியாக எதை சொல்லப்பட்டிருக்கு? ஆளன். ஆளன் அப்படிங்கிற அந்த சொல் சொல்லப்பட்டிருக்கு. பெண்பால் விகுதியாக ஆட்டி, பெருமாட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் வரக்கூடிய ஆட்டி. அடுத்து பலர்பால் விகுதியாக வந்தது என்னது? ஆளர். ஆளர் அப்படிங்கிற சொல் பலர்பால் விகுதியாக வந்திருக்கு. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமான கொஷின்னு, பார்த்துக்கோங்க. இந்த மாற்றத்தை கொடுத்து இது எந்த இலக்கியத்தில் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம், இதை கூறுபவர் யாருன்னு கேட்கலாம். அதனால தான் அதை அண்டர்லைன் பண்ணி கொஷின் ஏரியா அப்படின்னு சொல்லி குறிச்சிருக்கேன். சரிங்களா? அடுத்த பக்கம் 138, 139, 140, 141 இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக நான் குறித்து வச்சுருக்கேன் இந்த இடத்துல. அதை நான் பின்னாடி இணைச்சிருக்கேன். ஸோ நம்ம பின்னாடி வரும்போது பார்ப்போம் அந்த பக்கங்களை. அடுத்து பாருங்கள், பெயர் சொற்களில் ஆர் சிறப்பு விகுதி பெற்று வருவதை அந்த இடத்துல கொஸ்டின் டேஷ் போட்டு கீழே எழுதணும்னு நினச்சேன், அதோட சேர்த்து எழுதிட்டேன். பாருங்கள், சங்கம் அருவிய கால நூல்களில் காணலாம். பெயர் சொற்களில் வரக்கூடிய அந்த ஆர் அப்படிங்கிற அந்த விகுதி எந்த நூல்களில் அதிகமாக வருது? சங்க அருவிய கால நூல்களில் தான் அதிகமாக வருது. சரிங்களா?
சரி, அது அந்த பக்கத்தில் வரும்போது நம்ம பார்ப்போம். அதுக்குரிய எடுத்துக்காட்டு. அடுத்து பாருங்கள், பழந்தமிழில் டேஸ் உயர்திணை பெயருடன் வராது, ஆனால் மணிமேகலையில் உயர்திணை பெயருடன் வருகின்றது. பழந்தமிழில் வந்து எல்லாம் அப்படிங்கிற அந்த அந்த சொல் வந்து உயர்திணை பெயரோட வராது பழந்தமிழில். ஆனால் மணிமேகலையில் மட்டும் அந்த எல்லாம் அப்படிங்கிறது வந்து என்ன செஞ்சுருக்கு, உயர்திணை பெயரோட வந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மணிமேகலையில் உன் என்பது டேஸ் இடங்களிலும் என்பது டேஸ் இடங்களிலும் வருகின்றன. மணிமேகலையில் உன் என்ற சொல் வந்து 30 இடங்களில் வந்திருக்கு. அதே மாதிரி என்ற சொல் வந்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 4ஆம் வேற்றுமையின் வேற்றுமை சொல் பின்னொட்டாக மணிமேகலையில் டேஸ் டேஸ் காணப்படுகின்றது. மணிமேகலையில் வந்து 4ஆம் வேற்றுமையின் வேற்றுமை சொல் பின்னொட்டாக என்னென்ன வந்திருக்கு, பொருட்டு, பொருட்டால் அப்படின்ற சொற்கள் வந்து வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், நீங்கள் பொருள் வேற்றுமையின், அதாவது அப்லாட்டிவ் கேஸ், அதை தான் நம்ம நீங்கள் பொருள் வேற்றுமைன்னு சொல்கிறோம். அந்த வேற்றுமை சொல்லோட பின்னொட்டாக என்ன சொல் வருது அப்படின்னா தொட்டு அப்படின்ற சொல் வந்து வருது. தொட்டு. இதுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு இருக்குது. நம்ம எடுத்துக்காட்டோட பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரிங்களா? அடுத்து இடப்பொருள் வேற்றுமையின், அதாவது லொக்கேட்டிவ் கேஸ். இடப்பொருள் வேற்றுமையின் வேற்றுமை சொல் வந்து பின்னொட்டாக எது காணப்படுது அப்படின்னா பிற்பாடு அப்படிங்கிற அந்த சொல் வந்து காணப்படுது. அடுத்து பாருங்கள், தொல்காப்பியர் குறிப்பிடும் டேஸ் என்ற சொல் மணிமேகலையில் காணப்படுகிறது. அந்த எண்ணு பெயர்களில் 100, 1000 அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த சொல் வந்து மணிமேகலையில் காணப்படுது. அடுத்து டேஸ் எண்ணு பெயர்கள் மணிமேகலையில் காணப்படுகின்றன. பின்ன எண்கள், பின்ன எண்களுக்கான அந்த எண்ணு பெயர்கள் வந்து என்ன செய்யுது, மணிமேகலையில் காணப்படுது. அதாவது அதை ஃப்ராக்ஷனல் நியூமரல் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து அப்படி, இப்படி, இப்பொழுது போன்ற சொற்கள் டேஸ் காப்பியத்தில் தான் முதலில் காணப்படுவதாக சோனா கந்தசாமி கூறுகின்றார். மணிமேகலையில் இந்த அப்படி, இப்படி, இப்போது இந்த சொற்கள்லாம் வந்து எந்த காப்பியத்திலேருந்து வழக்கத்தில் இருந்திருக்கு, மணிமேகலை காப்பியத்திலேருந்து. அப்போ இந்த பாடத்தில் மணிமேகலை அந்த நூலும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் மணிமேகலைன்னு ஹெட்டிங் போட்டு அது தொடர்பாக வருது இல்லையா, நம்ம பார்த்தோம்ல இதுக்கு முன்னாடி என்ன கொஷின் பார்த்தோம், உன் என்பது எத்தனை இடத்துல வருது, என்பது எத்தனை இடத்துல வருது மணிமேகலைன்னு பார்த்தோம். இது மாதிரி மணிமேகலை தொடர்புடைய அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மணிமேகலைன்னு ஹெட்டிங் போட்டு இதில் எழுதிக்கிடலாம். சரிங்களா? அப்போ இதில் வந்து மணிமேகலை காப்பியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்து பாருங்கள், அப்படி, இப்படி, இப்போது போன்ற சொற்கள் டேஸ் காப்பியத்தில் தான் முதலில் காணப்படுவதாக சோனா கந்தசாமி கூறுகின்றார். சரிங்களா? இப்போ கூடுதலாக ஒரு பாயிண்ட்டு மணிமேகலையில் அப்படி, இப்படி, இப்போது. சரிங்களா? அடுத்து டேஸ் என்ற சொல்லாட்சி முதலில் கலித்தொகையில் தான் காணப்படுகின்றது. எந்த சொல், அல்லால். அல்லால் அப்படின்ற அந்த சொல்லாட்சி வந்து முதல்ல கலித்தொகையில் தான் இருக்குது. அடுத்து டேஸ் இடைநிலை மணிமேகலையில் தான் முதலில் காணப்படுகிறது. கிரு என்ற நிகழ்கால இடைநிலை வந்து முதல்ல எதில் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க, மணிமேகலை காப்பியத்தில் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து கண்டதன் பின்னர், போனதன் பின்னர் போன்ற அன்சாரியை சார்ந்த வழக்கு டேஸ் டேஸ் ஆகிய நூல்களில் மட்டுமே காணப்படுகின்றது. சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையிலையும் தான் காணப்படுது. என்னென்னது, கண்டதன் பின்னர், போனதன் பின்னர், இதில் வருகுது இல்லையா கடைசியில் இருக்கக்கூடிய அந்த அன்சாரியை, இது சார்ந்த வழக்குகள் எல்லாமே இந்த 2 காப்பியத்தில் சிலம்புலையும் மணிமேகலையும் தான் காணப்பட்டிருக்கு. அடுத்து தன்மை பன்மையில் டேஸ் விகுதி பரிபாடலில் தவிர மற்ற நூல்களில் காணப்படவில்லை. எம்ங்கிற விகுதி பரிபாடலில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்ற இலக்கியத்திலலாம் வந்து இது காணப்படலை அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க, எம் என்ற விகுதி. அடுத்து ஃபுல்லாக திரும்ப நம்ம புத்தக பக்கங்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அது ஃபுல்லாக வந்து எடுத்துக்காட்டுகள் தான். சரிங்களா? இது நம்ம பார்த்துட்டோம். சங்கத்தமிழ், சங்கம் அருவிய கால தமிழில் இருக்கக்கூடியது.
அடுத்து வந்து நெடில் குறிதாதல் இந்த ஒன்வேர்டு பார்த்தோம் இல்லையா, ஆங்கு ஈங்கு முதலிய சங்ககால சொற்கள் வந்து மணிமேகலையில் வந்து எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம், அதுக்குரியது. அடுத்து இதெல்லாம் நீங்கள் சும்மா வாசிச்சுக்கிட்டா போதும். ரகர லகரம் ஷகர முதன்மொழி சொற்கள் வந்து எப்படி வருது, சரிங்களா? இது வந்து அவ்வளோதான் முக்கியத்துவம் இல்லை. இந்த சைமினி, சைவவாதி, சைதன்யவான்னு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது, பரிபாடலில் சயம் என்ற சொல் வந்துள்ளது. இதெல்லாமே வந்து மணிமேகலையில் வந்திருக்கிறது. சைமி, சைவவாதி, சைதன்யவான். சயம் அப்படின்ற சொல் வந்து பரிபாடலில் வந்திருக்கு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் அடுத்து ரகரத்தின் முன் இகரம் வரலுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து யகர ஒற்று. யகரம் வந்து ஓவுடன் இணைஞ்சு வர்றதை மணிமேகலையில் தான் பார்க்க முடியுது. அடுத்து அதுக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, யோகம், யோசனை. லகர மொழி முதலாதலும் மணிமேகலையில் இருக்குது. அப்போ மணிமேகலையில் எத்தனை விஷயங்கள் வருது பாருங்கள், சரிங்களா? அடுத்து நகர புணர்ச்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து சிலம்புலேருந்து சான்று கொடுத்துருக்காங்க, சரியா? பார்த்துக்கோங்க. சிலம்பதிகாரம்னு வந்துட்டால் வாசுபமாணிக்கம் வந்துடுறாரு பாருங்க, அதை குறித்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆலன் ஆண்பால் விகுதி, ஆட்டிங்கிறது பெண்பால் விகுதி, ஆளர் அப்படிங்கிறது பலர்பால் விகுதின்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கான எடுத்துக்காட்டு மணிமேகலையிலேருந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். உருவிலாளன், உரைமூதாளன், பேரறிவாளன், விளையாட்டி, வடமொழியாட்டி, திருமுகவாட்டி, இதெல்லாமே மணிமேகலையில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகள். அடுத்து காப்பாளர், காவலாளர், இதெல்லாம் பலர்பால் விகுதி. அடுத்து சமஸ்கிருத விகுதியான கார் அப்படிங்கிறதும் அரோட இணைஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு அக்ரிணை பன்மைக்கான சில எடுத்துக்காட்டுகள். கல் விகுதி பெரும்பாலும் அக்ரிணை காட்டும் சொற்களில் தான் பயன்படுத்திக்கிட்டு இருந்திருக்கோம், சரிங்களா? அதுக்கான எடுத்துக்காட்டுகள் தான் நிறைகள், அரண்கள், மயில்கள், யாண்டுகள், பொருள்கள், கண்கள், சொற்கள், உயிர்கள், இடங்கள். அடுத்து இரட்டைப்பன்மை. இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு, உயர்திணை பன்மை பெயர்கள்லையும் பரவ ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இப்போ எல்லாம் சொல்கிறோம்ல, அரசர் அப்படின்னாலே அது பன்மையாக இருந்திருக்கு. ஆனால் அந்த நம்ம கல்விகுதி அக்ரிணைக்கு பயன்படுத்திக்கிட்டு இருந்தால் அந்த கல்விகுதியை உயர்திணைக்கும் சேர்த்து போட்டு என்ன சொல்லிட்டோம், அரசர்கள், ஐவர்கள், கேளிர்கள், பூரியர்கள், எயினர்கள், புத்தர்கள், சமணர்கள்னு குறிக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து உயர்வு ஒருமை பெயர் சொற்கள் வந்து ஆர் சிறப்பு விகுதி பெற்று வருவதை சங்கமறிவிய கால நூல்களில் காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. சாமனார், நாரதனார், மகனார். அடுத்து இந்த எல்லாம் பார்த்தோம் இல்லையா, மணிமேகலையில் மட்டும்தான் இந்த எல்லாங்கிற சொல் வந்து உயர்திணை பெயரோடு வருது அப்படின்னு வந்து பார்த்தோம். மக்கட்கெல்லாம், அந்தனர் எல்லாம், வாழ்வோருக்கு எல்லாம், பெயர்வோருக்கு எல்லாம், இதெல்லாம் வந்து சான்றுகள். அடுத்து தன்மை ஒருமைக்கு வந்து சான்று கொடுத்துருக்காங்க. அடுத்து நாம், நீர், இதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் வாசிச்சுக்கோங்க. சுட்டு பெயரடைகள், டெமான்ஸ்ட்ரேட்டிவ் அட்ஜெக்டிவ்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த இந்த சொற்கள்லாம் வந்து சிலம்புலையும் மணிமேகலையிலையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான எடுத்துக்காட்டுகளை எடுத்து கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மணிமேகலையில் வந்து உண்ணுங்கிறது 30 இடங்கள்லையும் உம்மு அந்த கொஷின் இதில் வருது. அடுத்து படற்கை பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்கான எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அடுத்து வேற்றுமை, கருவி பொருள் வேற்றுமை உருபு ஆண் ஆள் மணிமேகலையில் காணப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயனால், அருளால், வாளால், செவியால், இது மாதிரி கொண்டுங்கிற சொல்லுருவையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்குரிய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம பொருட்டு பார்த்தோம் இல்லையா, பின்னொட்டா வருது 4ஆம் வேற்றுமைக்கு அப்படின்ட்டு, அதுக்கான எடுத்துக்காட்டு தம் பொருட்டு, காரிகை பொருட்டு, அவன் பொருட்டால், நின் பொருட்டால். அடுத்து நீங்கள், தொட்டு, நீங்கள் பொருள் வேற்றுமையாக பின்னொட்டா வந்து தொட்டுங்கிறது வருதுன்னு பார்த்தோம். அந்நாள் தொட்டு மணிமேகலை சான்று. அதே மாதிரி இடப்பொருள் வேற்றுமையோட பின்னொட்டா பிற்பாடு வருது, அதன் பிற்பாடு. இதுக்கான சான்றுகள் தான் இது. அடுத்து உடன் என்ற சொல் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எண்ணுப்பெயர்,
அந்த 100 1000 என்ற சொல் வந்து மணிமேகலையில் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அது தவிர ஆனால் 9 90 900 போன்ற எண்ணு பெயர்கள் வந்து மணிமேகலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்ன எண்ணு பெயர்கள் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன இருக்குது? முக்கால் இருக்குது, அரை, கால், இந்த எண்ணு பெயர்கள்லாம் மணிமேகலையில் இருக்குதுன்னு சொல்லி சான்று கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து பாருங்கள், கோடி, கணிகம், கற்பம் போன்ற எண்ணு பெயர்களும் மணிமேகலையில் இருக்குது. சரிங்களா? அடுத்து ஆம் கொண்டு முடியும் எண்ணு பெயரை, அதாவது ஆர்டினல் நம்பர்ஸ் மணிமேகலையில் இருக்குது. ஆனால் இதெல்லாம் சங்கத்தமிழில் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2ஆம் கண்டம், 3ஆம் கண்டம், 2ஆம் சந்தி இதெல்லாம் முக்கியமானது, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து சுட்டசைகள் பற்றி கொடுத்து அதுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்படி, இப்படி, இப்போது இந்த சொற்கள்லாம் மணிமேகலையில் தான் முதல்ல காணப்படுதுன்னு சோனா கந்தசாமி சொல்லியிருந்தார். அதுக்கான எடுத்துக்காட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. அடுத்து அல்லால் அப்படின்ற சொல்லாட்சி வந்து கலித்தொகையில் தான் முதல்ல இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கு எடுத்துக்காட்டு பகையல்லால், பெரிநல்லால், புகழல்லால் அதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதெல்லாம் சும்மா நீங்கள் ஜஸ்ட்டு வாசிச்சுக்கிட்டால் போதும். நிகழ்காலத்துக்கான சான்றுகள் வந்து எப்படி இருக்குது, அதோடைய அந்த இடைநிலைகள் இந்த இடைநிலைகள்லாம் எப்படி பயின்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இறந்த கால இடைநிலை எப்படி சங்க காலத்தில் எப்படி வந்திருக்கு, சங்கம் அருவிய காலத்தில் எப்படி மாறி இருக்கு, ஏவல் வினை இதுக்கான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கிட்டால் போதும். அடுத்து எதிர்மறை பொருட்கள் தரக்கூடிய சொற்கள் வந்து எப்படி வந்திருக்கு, வினை எச்சம் கொடுத்துருக்காங்க. அடுத்து அல்லது என்னும் வினையெச்சம், பெயரெச்சம் பற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கான எடுத்துக்காட்டுகள் இதெல்லாம் வந்து முக்கியமாலாம் இல்லை. எந்த எந்த எச்சத்துக்கான உருபு, அந்த நிகழ்கால இடைநிலைகளுக்கான உருபுகள் வந்து எப்படி இருந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்றத மட்டும் ஜஸ்ட் குறித்து வச்சு படிச்சுக்கோங்க. சரியா? செய்யின் செய்யுள் வடிவம் இது பார்த்தோம் இல்லையா? நடந்ததன் பின்னர், கண்டதன் பின்னர், போனதன் பின்னர்ன்றதில் அதில் அன்சாரியை சேர்ந்த வழக்கு வந்து சிலப்பதிகார மணிமேகலையில் மட்டும்தான் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதுக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து உண்டு என்னும் குறிப்பு வினைமுற்று வினையாளனையும் பெயர் கொடுத்துருக்காங்க. அடுத்து தொழில் பெயர் துணை வினை குறித்து சொல்லியிருக்காங்க. விகுதிகள், தன்மை ஒருமை விகுதிகள் வந்து எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன் என்பவற்றில் ஏன் விகுதி தான் சங்கம் அருவிய காலத்தில் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணி குறித்து முக்கியமானதுன்றதுனால டிக் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அதுக்கான சான்றுகளும் கொடுத்துருக்காங்க. தன்மை பன்மையில் விகுதி பரிபாடல் தவிர மற்ற நூல்களில் இல்லை. அப்போ விகுதி மட்டும்தான் பரிபாடலில், விகுதி வந்து பரிபாடல்ன்ற இலக்கியத்தில் மட்டும்தான் வந்திருக்கு. அதை முக்கியமானது குறிச்சிக்கோங்க. சரிங்களா? அடுத்து புது சொல்லாக்கங்கள், அதாவது சிலப்பதிகாரத்தில் இருந்தவ முதல்வி, கொள்கை அறவி, குடமலை ஆட்டி, மூதறிவாட்டி இந்த சொற்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி மணிமேகலையிலையும் சில புது சொல்லாக்கங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சோனா கந்தசாமி சொல்கிறாரு. என்னென்ன அப்படின்னா களம், கடம், மொழி, பாடை, பெயர், நாமம், யானை, தந்தி, இன்பம், சுகம். சாரிங்க, அதாவது களம் அப்படின்னு குறிக்கக்கூடிய சொல்ல கடம்னு சொல்லியிருக்காங்க மணிமேகலையில். மொழின்னு சொல்லக்கூடியதை பாடைனாலும் மொழி அப்படின்ற அர்த்தத்தில் எடுத்தாண்டிருக்காங்க. பெயர் அப்படிங்கிறத நாமம் அப்படின்னும், யானை அப்படின்றத தந்தி அப்படின்னும், இன்பம்ன்றத சொல்லுக்கு பதிலாக சுகம் அப்படின்ற சொல்லாகவும் மணிமேகலையில் புது புது சொல்லாக்கங்கள் வந்து இருந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினோட இந்த பகுதியோட இந்த பாடம் முடியுது. சரிங்களா? நம்ம ஈஸியாக நம்ம இந்த லெசனை முடிச்சாச்சு. கடன்னு நீங்கள் புத்தகத்தை வச்சு படிச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு சரியாக குழப்பம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின்ஸை மட்டும் நான் உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதோட பாடம் 2 முடியுது.
சரிங்களா? பயப்படாதீங்க. பாடம் 2 அப்படின்னா ஒவ்வொரு பாடத்துலையும் அதாவது தோற்றுவாயில் 3 பாடம் இருந்திருக்கு, அதை முடிச்சிட்டோம். பழங்கால தமிழில் 4 பாடம் இருக்குது, அதையும் முடிச்சிட்டோம். அடுத்து இடைக்கால தமிழ், தற்கால தமிழ், கல்வெட்டு தமிழ் அப்படின்னு நம்ம பாடங்கள் வந்து விரியுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடைக்கால தமிழில் மட்டும்தான் 4 பாடம் இருக்குது. மற்ற எல்லாத்துலேயுமே வந்து ஒரு பாடம் தான் இருக்குது. சரிங்களா? அதனால் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா புத்தகத்தில் நம்ம 153 பக்கங்கள் வந்து படித்தாச்சு இது வரைக்கும். இன்னும் வந்து நிறையா படிக்கணும். இந்த புத்தகம் மட்டும் யூனிட் 1க்கு பத்தாது. சரிங்களா? நான் யூனிட் 1க்கு கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். என்கிட்ட இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து உங்களுக்கு லைன் பை லைன் நோட்ஸ் எடுத்து கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க. வீடியோஸை மட்டும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிஎஃப்பும் கிடைக்கிது. நீங்கள் பிடிஎஃப்பை அப்படியே ஜெராக்ஸ் பண்ணி நீங்கள் அதில் ஷார்ட்கட் வைக்கணும் அப்படின்னா அதிலே நீங்கள் குறிப்பெடுத்து ஈஸியாக தொகுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு புத்தகத்தை படித்த நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த குருவுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் கூட படிக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சிக்கான ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸும் போய்கிட்டுருக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பட்டனை தட்டிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.